வணக்கம். மீண்டும் ஒரு சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தெரியாத விடயங்களை தெரியப்படுத்தும் நிகழ்ச்சியாக இல்லாமல் தெரிந்த விடயங்களை தெளிவுபடுத்தும் நிகழ்ச்சிதான் சிந்தனைக்கு ஒரு விருந்து. தெரியாத விடயங்களை தெரியப்படுத்தும் நிகழ்ச்சியாக இல்லாமல் தெரிந்த விடயங்களை தெளிவுபடுத்தும் நிகழ்ச்சிதான் சிந்தனைக்கு ஒரு விருந்து. காலையிலே நாம் விழித்தெழும் பொழுது அன்று பூத்த ஒரு ரோஜா பூ போல புத்துணர்வை, ஆனந்தத்தை உணர்கின்றோமா? அல்லது அந்த ரோஜா செடியின் கீழே காய்ந்து வறண்டு போன ஒரு சருகு போல உணர்கின்றோமா? நாம் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும், என்ன வயது உள்ளவராக இருந்தாலும் சரி, நமது வாழ்விலே ஆனந்தத்தை, திருப்தியை உணரக்கூடிய சாத்தியம் உள்ளது. ஆனால் இது நாளையோ அல்லது நாளை மறுநாளோ செய்யும் விடயமாக இருக்கக்கூடாது. ஏனெனில் தண்ணீரிலே தோன்றி மறையும் நீர்க்குமிழி போன்ற இந்த வாழ்விற்கு உத்தரவாதம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் இறந்த பின்னர் சொர்க்கத்துக்கு செல்வீர்கள் என சிலர் சொல்லுவார்கள். இல்லை, நரகத்துக்கு செல்வீர்கள் என வேறு சிலர் சொல்லுவார்கள். ஆனால் ஞானிகளும் மகான்களும் இந்த சொர்க்கமும் நரகமும் இந்த வாழ்க்கையிலேயே இருக்கின்றது என்று சொன்னார்கள். என்று நாம் நம் உள்ளே சென்று ஆனந்தத்தை, அமைதியை உணர்கின்றோமோ அது சொர்க்கம். மற்ற எல்லா இடங்களிலும் மனதை அலைய விட்டு துன்பங்களினாலே நாம் தத்தளிக்கும் பொழுது அதுவே நரகமாக மாறுகின்றது. வாருங்கள், இதனை விளக்கும் ஒரு பாடலை கேட்போம். ஊரு சிவபுரம், பரலோக பெரும்புறம், சொந்த ஊரை விட்டு விட்டு எப்படி இங்கே வந்தேன்னு வெறியறியே. ஊரு சிவபுரம், பரலோக பெரும்புறம், சொந்த ஊரை விட்டு விட்டு எப்படி இங்கே வந்தேன்னு தெரியலையே. உலக வாழ்க்கை ஒரு புறம், தெரியவில்லை மறுபுறம். என்ன பெற்ற அப்பன் சிவனிடம் எப்படி திரும்பி போவது இன்னும் புரியலையே. சொந்த ஊரு அங்கிருக்க, பந்தமற்ற வீடு இருக்க, எந்த வேலைக்காக இங்கே வந்தேனோ. புரியாத உலகிருக்க, புரிஞ்சு தவிக்கும் மனசு இருக்க, என்ன செஞ்சா நானும் திரும்பி போவேனோ. என் ஊரு சிவபுரம், பரலோக பெரும்புறம், சொந்த ஊரை விட்டு விட்டு எப்படி இங்கே வந்தேன்னு தெரியலையே. சத்திய லோகத்தில் பிறந்ததனால் சாகா வரம் பெற்ற பிறவி இது. அந்த சத்திய லோகத்தில் பிறந்ததனால் சாகா வரம் பெற்ற பிறவி இது. பக்தி என்னும் நல்ல உருவெடுத்து பணி செய்து மகிழ்ந்திட்ட பிறவி இது. உலகத்தில் வந்து பிறந்ததுவோ, உண்மையை ஒரு நொடி மறந்ததுவோ. நரகத்தின் துயர் விட்டு திரும்பிடுமோ, திரும்பிட வழியின்றி வருந்திடுமோ. என் ஊரு சிவபுரம், பரலோக பெரும்புறம், சொந்த ஊரை விட்டு விட்டு எப்படி இங்கே வந்தேன்னு தெரியலையே. அன்பும் அருளும் கரை புரண்டோடிடும் சத்திய லோகத்திலே, அன்பும் அருளும் கரை புரண்டோடிடும் சத்திய லோகத்திலே, ஒரு இன்பம் துன்பம் இல்லா நிலை
துணையினில் வாழ்ந்திடும் காலத்திலே அப்பனை தொழுதிடும் மனதினிலே ஆசை விஷச் செடி முளைத்ததுவோ அவன் பணி தடை செய்து வினை விளைந்து ஆட்டிட விதி வந்து அழைத்ததுவோ அதனால் இங்கே வந்தேனா அறிவை இழந்தே தவித்தேனா உண்மை மறந்தே கிடந்தேனா ஊர் திரும்பிட துடியாய் துடித்தேனா ஏ ஊரு சிவபுரம் பரலோக பெரும்புறம் சொந்த ஊரை விட்டு விட்டு எப்படி இங்கே வந்தேன்னு தெரியலையே. பெண்ணோடு கலந்து கூடி குலவிட வந்தேனா இசை பண்ணோடு பாட்டோடு பாடி ஆடிட வந்தேனா சங்கீதத்தை வளர்க்கவா இல்ல சந்தேகத்தை தீர்க்கவா ஒன்றும் இல்ல பெருங்காயத்தை கரைக்கவா இந்த வாழ்க்கை என்னும் வெங்காயத்தை உரிக்கவா உரிக்கவா எதுக்கு எதுக்கு இங்க வந்தேனோ மனம் தவிச்சு தவிச்சு தினம் துடிச்சேனோ எதுக்கு எதுக்கு இங்க வந்தேனோ மனம் தவிச்சு தவிச்சு தினம் துடிச்சேனோ. ஏ ஊரு சிவபுரம் பரலோக பெரும்புறம் சொந்த ஊரை விட்டு விட்டு எப்படி இங்கே வந்தேன்னு தெரியலையே. சொந்த ஊரு அங்கிருக்க பந்தமற்ற வீடு இருக்க எந்த வேலைக்காக இங்கே வந்தோ புரியாத உலகிருக்க புரிஞ்சு தவிக்கும் மனசு இருக்க என்ன செஞ்சா நானும் திரும்பி போவேனோ போவேனோ. என் ஊரு சிவபுரம் பரலோக பெரும்புறம் சொந்த ஊரை விட்டு விட்டு எப்படி இங்கே வந்தேன்னு தெரியலையே. அடுத்து பிரேம் ராவத் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தின் ஒரு பகுதியை கேட்போம். நீர்த்துளியின் உள்ளே உள்ள சமுத்திரம். சமுத்திரத்தில் நீர்த்துளி உண்டு என்பதை சகலரும் அறிவார்கள். ஆனால் நீர்த்துளிக்குள் சமுத்திரமே அடங்கி உள்ளது என்பதை வெகு சிலரே அறிவார்கள். இது ஒரு மகான் கூறிய வாசகமாகும். நீங்கள்தான் அந்த துளி. உங்களின் உள்ளே அந்த எல்லையற்ற பொருள் வீற்றிருக்கின்றது. இதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களின் உள்ளே உள்ள பரம்பொருளை உணர்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒருவர் கூறினால் எவ்வளவு தூரம் அதனை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளோம்? நமக்கு அறிந்தவர்களிடம் தெரிந்தவர்களிடம் இது பற்றி பேசி பார்ப்போம். ஆனால் உங்களை உயிருடன் வைத்திருக்கும் சக்தியை உங்களால் உணர முடியும் என்பதை இலகுவாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு பழைய கதை உண்டு. ஆந்தைகள் வசிக்கும் இடத்திற்கு ஒரு அன்னப்பறவை வந்தது. அன்னப்பறவையை ஒரு பொழுதும் காணாத ஆந்தை குஞ்சு ஒன்று அன்னப்பறவையை கண்டு அதனுடன் பேச ஆரம்பித்தது. கதையின் மத்தியிலே காலையில் சூரியன் உதிக்கும் பொழுது மிகவும் அழகாக இருக்கும் என்று கூறியது அன்னப்பறவை. அதற்கு ஆந்தை குஞ்சு, சூரியன் என்றால் என்ன? நான் ஒரு பொழுதும் பார்த்ததே இல்லை என கூறியது. அதற்கு அன்னப்பறவையும், ஆமாம், காலையில் சூரியன் உதிக்கிறது. அதனது ஒளி உலகம் முழுவதும் பரவுகிறது. பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் என கூறியது. ஆந்தை குஞ்சு அதனை நம்ப மறுத்தது. உன்னால் அந்த சூரியனை எனக்கு காட்ட முடியுமா? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என கேட்டது. அதற்கு அன்னப்பறவை, நீ செய்ய வேண்டியதெல்லாம் விடியும் வரை என்னுடன் இருக்க வேண்டும். காலையிலே விழித்து சூரியன் உதிக்கும் பொழுது பார்க்க வேண்டும், அவ்வளவுதான் என்று கூறியது. ஆந்தை குஞ்சும் அதற்கு இணங்கி பெற்றோரிடம் சம்மதம் கேட்கச் சென்றது. ஆந்தை குஞ்சும் பெற்றோரிடம் சென்று, நான் சூரியனை பார்க்க விரும்புகிறேன். எனது நண்பன் அன்னப்பறவை அதனை எனக்கு காண்பித்து தர உள்ளான். எனவே நான் அன்னப்பறவையுடன் செல்லலாமா என கேட்டது. ஆந்தை குஞ்சின் பெற்றோர்கள், யாரோ உன்னை முட்டாளாக்க பார்க்கிறார்கள். சூரியன் என்ற ஒன்று இல்லை. பார், நாங்கள் எவ்வளவு வயது முதிர்ந்தவர்கள். நாங்கள் ஒரு பொழுதும் அவ்வாறு ஒன்றையும் காணவில்லை. நீ என்ன பார்க்கப் போகிறாய் என்று கூறினார்கள். ஆந்தை குஞ்சு அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை.
அது அடம் பிடித்தது. இறுதியாக வயது முதிர்ந்த ஆந்தைகள் எல்லாம் ஒன்று கூடி இது பற்றி விவாதம் செய்தன. விவாதத்தின் முடிவில் சூரியன் என்று ஒன்று இல்லை என தீர்மானம் எடுத்தார்கள். அதன் பின்னர் ஆந்தை குஞ்சும் அன்னப்பறவையிடம் சென்று, சூரியன் என்று ஒன்று இல்லை, நீ என்னை முட்டாளாக்க பார்க்கிறாய் என்று கூறியது. எங்களது தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பஞ்சாயத்திலே இதனை பற்றி விவாதித்தார்கள். இறுதியில் சூரியன் என்ற ஒன்று இல்லை எனும் தீர்மானம்தான் எடுக்கப்பட்டது. எனவே நான் உன்னுடன் வர முடியாது என்று கூறியது. அதற்கு அன்னப்பறவை, அதிக இரவு கழிந்துவிட்டது, இன்னமும் சிறிது நேரம்தான் உள்ளது. நீ என்னுடன் இன்னும் சிறிது நேரம் கழித்தால் நீயே சூரியன் என்று ஒன்று உள்ளதா இல்லையா என கண்டு கொள்ள முடியும் என்று கூறியது. அந்த ஆந்தை குஞ்சும் சிறிது நேரம் அன்னத்துடன் தங்கியது. உண்மையிலே சிறிது சிறிதாக வெளிச்சம் வர ஆரம்பித்தது. அங்கு சூரியன் உதித்தது. அப்பொழுது எல்லா விவாதங்களும் சந்தேகங்களும் முடிவடைந்தன. இதுபோலதான் நமக்கும் மேலே ஒரு சக்தி உள்ளது என நம் எல்லோருக்கும் தெரியும். அந்த சக்தியின் காரணத்தினாலே முழு பிரபஞ்சமும் இயங்குகிறது. முழு இயற்கையுமே அதன் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. பின்னர் அந்த சக்தியை புரிந்து கொள்வதற்காக மனிதன் அதற்கு பெயர் சூட்ட ஆரம்பித்தான். சிலர் கடவுள் என்பார்கள், சிலர் அல்லாஹ் என்பார்கள், பல பல பெயர்கள் கொண்டு அழைப்பார்கள். கடவுள் எல்லோருக்கும் ஒன்றுதான் என மக்கள் நம்புகிறார்கள். அவ்வாறு இருந்தும் எனது கடவுள்தான் உண்மை, உனது கடவுள் பொய் என கூறுவார்கள். நாம் எதனை உண்மையிலேயே அறிந்துள்ளோமோ அதனைத்தான் நம்ப வேண்டும். குருட்டு நம்பிக்கை வைக்கக்கூடாது. சில இடங்களிலே மரத்தினாலே பாலம் கட்டியிருப்பார்கள். அதிலே காலை வைக்கும் முன்னர் இந்த பாலம் பாரத்தை தாங்குமா இல்லையா என பார்க்க வேண்டும். ஏனெனில் இது வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட ஒன்று. அதே போன்று நீங்கள் செல்லும் பாதை உறுதியானதுதானா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த விடயங்களிலே நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் புத்தகங்களிலே படித்த விடயங்களிலே நம்பிக்கை வைக்கிறீர்களா, அல்லது உங்களது அனுபவத்திலே நம்பிக்கை வைக்கிறீர்களா? எல்லோருடைய உள்ளத்திலும் கடவுள் உள்ளார். கடவுள் இல்லாத உள்ளமே இல்லை. ஆனால் யாருடைய உள்ளத்திலே அவர் அனுபவிக்கப்பட்டாரோ அவர்கள்தான் உண்மையிலேயே பாக்கியசாலிகள் என கூறப்பட்டுள்ளது. அந்த சக்தி வீற்றிருக்காத உள்ளம் ஒன்றுமே இல்லை. ஆனால் யார் அந்த சக்தியை தம் உள்ளத்திலே அனுபவித்தார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள். இல்லையெனில் வெறும் கையுடன் வந்து வெறும் கையுடன் போக வேண்டியதுதான். நீங்கள் வாழ்க்கையின் பயணத்திலே போய்கொண்டிருக்கிறீர்கள். உங்களது முகத்தை கண்ணாடியில் ஒரு தரம் பாருங்கள். ஒரு காலத்தில் நீங்கள் இப்படி தோற்றமளிக்கவில்லை. மிகவும் சிறியவராக இருந்தீர்கள். இப்பொழுது பார்க்கும் பொழுது வித்தியாசமாக இருந்தால் அதன் அர்த்தம் இந்த வாழ்க்கை எனும் தெருவில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பயணம் ஆரம்பித்துவிட்டது. கேள்வி என்னவென்றால், நீங்கள் எங்கே போகிறீர்கள் என உங்களுக்கு தெரியுமா? உங்களது பயணத்தில் யார் உங்களது சுமைகளை தூக்கப் போகிறார்கள்? யார் உங்களுடன் கூட வரப்போகிறார்கள்? இதனை அறியாமல் இருப்பது நல்லதல்ல. உங்கள் உள்ளத்திலே உள்ள சக்தியை, அமைதியை அறிந்து கொள்ளுங்கள். உங்களது பசி, தாகம் போன்ற தேவைகள் உள்ளது போலவே உள்ளத்தில் உள்ள அமைதியை அனுபவிப்பதற்கான தேவை உள்ளது. தாகம் எடுக்கும் பொழுது தண்ணீர் எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம் உள்ளத்தின் அமைதிக்கும் உள்ளது. அமைதியின்றி நீங்கள் உயிர் வாழ முடியும், ஆனால் ஆறுதலாக வாழ முடியாது.
கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன், நின்னை சரணடைந்தேன், கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். மிடிமையும் அச்சமும் மேவி என் நெஞ்சில், மிடிமையும் அச்சமும் மேவி என் நெஞ்சில், குடிமை புகுந்தானா கொன்றவை போக்கென்று நின்னை சரணடைந்தேன், கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். தன் செயல் எண்ணி தவிப்பது தீர்ந்திங்கு, நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரணடைந்தேன், கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். துன்பமினி இல்லை, சோர்வில்லை, சோர்வில்லை, தோற்பில்லை, நல்லது தீயது நாம் அறியோம், நாம் அறியோம், நாம் அறியோம், அன்பு நெறியில் அறங்கள் வளர்த்திட நல்லது நாட்டுக, தீமையை ஓட்டுக, நின்னை சரணடைந்தேன், கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன், நின்னை சரணடைந்தேன், கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன், கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன், நின்னை சரணடைந்தேன், கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். போருக்கும் போராட்டங்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் மிகவும் முக்கியமானது. இந்த வாழ்விலே நீங்கள் பல போராட்டங்களை எதிர்கொள்வீர்கள். ஆனால் போர் ஒன்றைத்தான் சந்திப்பீர்கள். ஏன் போரும் போராட்டங்களும் பற்றி கூறுகின்றேன் என நீங்கள் எண்ணலாம். போராட்டங்களை பற்றி அதிகம் அலட்டிக்கொள்ள தேவையில்லை. சிலவற்றை நீங்கள் வெல்லுவீர்கள், சிலவற்றில் நீங்கள் தோல்வியடைவீர்கள். ஆனால் அந்த போரை இட்டு நீங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். அந்த போரிலே நீங்கள் தோல்வியடையக்கூடாது. மனிதன் என்ற ரீதியிலே பல போராட்டங்கள் இருக்கும். அவற்றின் மத்தியிலே நாம் போரை மறந்து விடுகின்றோம். சிறிய சிறிய போராட்டங்களில் தோல்வியடையும் பொழுது நாம் கதிகலங்கி மனமுடைந்து எல்லாமே முடிந்துவிட்டது என்று கூறுகின்றோம். ஆனால் இவைகளெல்லாம் வாழ்க்கையின் போராட்டங்கள் மட்டும்தான். போராட்டங்களில் தோல்வியடைந்தாலும் அதில் பிரச்சனையே இல்லை. மீண்டும் முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் நீங்கள் போரிலே தோற்காத வரை எத்தனை போராட்டங்களையும் எதிர்கொள்ளலாம். பின்தாங்கி திறமையான வாளையும் கவசத்தையும் எடுத்துக்கொண்டு மீண்டும் போராடலாம். ஆனால் போரில் தோற்றுவிட்டீர்கள் என்றால் அது வேறு கதை. இவை பிரேம் ராவத் அவர்களின் உரைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவையாகும்.
அவர் பல இடங்களுக்கு சென்று இது பற்றி மக்களுக்கு உரையாற்றி வருகின்றார். உங்களை நீங்களே கண்டுகொள்ளுங்கள், இந்த வாழ்வின் பெருமதியை கண்டுகொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களும், சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களும், கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே, நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளும், உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ, அற்ப மாயைகளும் உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.